வேலூரில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது பெண் குழந்தை காணாமல் போனதால் ஒட்டுமொத்த கிராமமும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. திடீரென மாயமான குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்படுமா? நடந்தது என்ன? விவசாய நிலத்தில் கட்டப்பட்டுள்ள வீட்டின் முன்பு தனது சகோதரனுடன் விளையாடிக் கொண்டிருந்த இந்த குழந்தைதான் மாயமாகியுள்ளது. இரவு 8 மணி அளவில் வீட்டிற்குள் காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்த தாய் வெளியே வந்து பார்த்தபோது குழந்தை காணாமல் போனதை கண்டு பதறி உள்ளார். இருசக்கர வாகனத்தில் குழந்தையை யாரோ தூக்கிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் அந்த குழந்தை கடத்தப்பட்டதா அல்லது வழி தவறி எங்கேனும் சென்றதா? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த தம்பதி தரணி, பிரியா. இந்த தம்பதியின் 3 வயது மகள்தான் ஜெயப்பிரியா. விவசாயியான தரணி விளைநிலத்திற்கிடையே வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி அளவில் வீட்டின் முன்பு குழந்தை ஜெயப்பிரியா தனது 4 வயது அண்ணனுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது இவர்களின் தாயார் பிரியா வீட்டில் சமையலுக்காக காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் வெளியே வந்து பார்த்தபோது குழந்தை ஜெயப்பிரியா காணாமல் போனதை அறிந்து பதறியுள்ளார். உடனடியாக தந்தை தரணி மற்றும் உறவினர்கள் அனைவரும் சல்லடை போட்டு அப்பகுதியில் குழந்தையை தேடி உள்ளனர். நீண்ட நேரம் தேடியும் குழந்தை கிடைக்காததால் குடியாத்தம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குழந்தை வழி தெரியாமல் வேறு எங்காவது சென்று விட்டதா என்ற கோணத்தில் தீவிரமாக தேடினர். மேலும் அருகில் உள்ள மலைப்பகுதிக்கு சென்றும் குழந்தையை தேடி உள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவில் தட்டப்பாறை கிராமத்தில் இருந்து இருவர் பைக்கில் சென்றுள்ளனர். இந்த பைக்கில் குழந்தையின் அழுகுரல் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் யாராவது குழந்தையை திட்டமிட்டு கடத்தி சென்றார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். 7 மணிலிருந்து தேடினுங்கிற குழந்தை கிடைக்கல. எங்கேயும் தேடியும் கிடைக்கல. எங்களுக்கு எப்படின்னா எங்களுக்கு எடுத்து கும்பிட்றோம் சார். எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கம்மா. மாடி பிச்சு கூட கேட்குறோம்மா. என் குழந்தை கண்டுபிடிச்சி கொடுங்கம்மா. என் குழந்தை கண்டுபிடிச்சி கொடுங்க சாமி. காவல்துறையினரும் வந்து ஊருக்காரு எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக தேடி சல்லடையாக தேடினோம். குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஊரில் வசிக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தகவல் எதுவுமே கொடுக்கல. எல்லாருமா தேடுறோம், அழுகுறாங்க, கதறாங்க ஜனங்க. எல்லாருமே ஒரு பயமாக இருக்குது. வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த 3 வயது குழந்தை திடீரென காணாமல் போன சம்பவத்தால் அந்த குழந்தைக்கு என்ன ஆனது என ஒட்டுமொத்த கிராமமும் அச்சத்தில் உறைந்துள்ளது.